தவமும் வாழ முனிவரை போற்றும் தசரதன். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல தசரத மன்னன் கலைக்கோட்டு முனிவரை தன்னோட மாளிகைக்குள்ளே அழைச்சு வந்து மிக உயர்ந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஆசனத்திலே அமர வச்சு செய்ய வேண்டிய உபசரிப்புகள் அத்தனையையும் மனநிறைவா செஞ்சு முடிச்சார்னு பார்த்தோம். அத்தனை மரியாதைகளையும் ஏற்றுக்கொண்ட அந்த மகரிஷிக்கு முன்னாடி தசரதன் என்ன பேச போறாருன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? இதோ தன் மனசுல இருக்கிற எண்ணங்களையும் நம்பிக்கையையும் கொட்டி தீர்க்கிறார் மன்னன். சான்றவர் சான்றவ தருமம் மாதவம் போன்று ஒளிர் புனித நின் அருளில் பூத்த என் ஆன்ற தோல்குலம் இனி அரசின் வைகுமால் யான் தவம் உடைமையும் இழப்பு இன்றாமரோ. என்ன ஒரு அற்புதமான துவக்கம்! அந்த முனிவரை பார்த்து தசரதன் எப்படி புகழ ஆரம்பிக்கிறாரு பாருங்க. முதல் வரியில சான்றவர் சான்றவ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பெரியோர்களுக்கெல்லாம் பெரியவரே, சால் புடைமைங்கிற குணத்துக்கே நீங்க தான் அடையாளம், சான்றோர்கள்னு சொல்றவங்களுக்குள்ளேயே நீங்க தான் மிகச் சிறந்தவர் அப்படின்னு முனிவரை போற்றுகிறார். இது கலைக்கோட்டு முனிவரோட பெருமையையும் தசரதனோட மனசுல அவர் மேல இருக்கிற மதிப்பையும் அப்படியே பிரதிபலிக்குது. அடுத்து தருமம் மாதவம் போன்று ஒளிர் புனித அப்படிங்கிறார். அறமே ஒரு வடிவம் எடுத்து வந்த மாதிரி, பெரும் தவமே கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி, எப்பவும் தூய்மையா பிரகாசமா இருக்கிற புனிதரே அப்படின்னு ஸ்லாகிக்கிறார். ஒரு முனிவர்னாலே தவம் செஞ்சவர், தர்மத்தை பின்பற்றுபவர்னு நமக்கு தெரியும். ஆனா நீங்க தருமம் மாதிரியே ஒளிரறீங்க, தவமே நீங்க தான்னு சொல்ற அளவுக்கு புனிதமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றது தசரதனோட நம்பிக்கையை, அந்த முனிவர் மேல அவர் வச்சிருக்கிற முழுமையான சரணாகதியை அழகா காட்டுது. இப்போ தன் மனசுல இருக்கிற மிகப்பெரிய கவலையை, எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துறார் மன்னன். நின் அருளில் பூத்த என் ஆன்ற தொல்குலம் இனி அரசின் வைகுமால் அப்படிங்கிறார். உங்களுடைய அருள்னால இனிமேல் இதுவரைக்கும் மலர்ச்சியே இல்லாம இருந்த என் குலம், என்னோட தொன்மையான சூரிய குலம், மிகப்பெரிய பெருமைகளை உடைய இந்த வம்சம் செழிச்சு பூத்து இனி அரசாட்சியில நிலை பெற்று என்றும் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. பூத்த அப்படிங்கிற வார்த்தை, இதுவரை பூக்காம காய்க்காம இருந்த குலம் உங்க அருள்னால இனி செழிக்கும்னு சொல்றதுல ஒரு கவிதை இருக்கு இல்லையா? வாரிசு இல்லாம தன் குலம் அழிஞ்சு போயிருமோன்னு பயந்துகிட்டு இருந்த தசரதன் முனிவர் வந்ததும் என் குலம் இனி அழியாது, அரசாளும் செழிக்கும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா யான் தவம் உடைமையும் இழப்பு இன்றாமரோ அப்படின்னு தன் நிலையை சொல்றாரு. நான் இதுவரைக்கும் செஞ்ச தவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே ஒரு வாரிசு இல்லாம போயிடுச்சேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுடைய வருகையால நான் செஞ்ச அந்த தவங்களும் புண்ணியங்களும் வீண் போகாம அதனோட பலனை எனக்கு கொடுக்க போகுது. நான் தவம் செஞ்சதுக்கு இப்போதான் பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இழப்பு இல்லை, இனிமேல் எல்லாமே லாபம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஒரு மன்னனா இருந்து வாரிசு இல்லாம தான் செஞ்ச தவமெல்லாம் வீணா போயிருச்சுன்னு வருந்திருந்தவருக்கு கலைக்கோட்டு முனிவர் வந்த பிறகு ஒரு புது நம்பிக்கை பிறக்குது. அதான் இழப்பு இன்றாம் அரோ. தசரதனுடைய மனசுல இருந்த வேதனையும் கலைக்கோட்டு முனிவரை பார்த்ததும் ஏற்பட்ட நம்பிக்கையும், அந்த நம்பிக்கையில வெளிப்பட்ட வார்த்தைகளும் அப்படியே நம்ம மனசுல பதியுது. அடுத்த பாடல்ல தசரதனுடைய இந்த புகழுக்கும் இந்த நம்பிக்கையான வார்த்தைகளுக்கும் கலைக்கோட்டு முனிவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? வாருங்கள்.